அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி வாய்ப்புகள் வரக்கூடும். மேலும் நீங்கள் பல பயணங்களை செய்ய வேண்டியது இருக்கும். இருப்பினும் இது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கலாம். எனவே வழக்கமான பரிசோதனைகளுக்கு சென்று உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். பதட்டத்தை போக்கவும் மன அமைதியை காணவும் தியானம் செய்யலாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. நீங்கள் உறவு பிரச்சனைகளை சமாளித்து அனைவரின் ஆதரவையும் பெறுவீங்க. வருமானமும் சேமிப்பும் கூடும். உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யலாம். வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கு உங்கள் பணத்தை முதலீடு செய்வது சாத்தியம் மற்றும் பின்னர் நல்ல வருமானத்தை அளிக்கலாம். கிழக்கு திசை உங்கள் செயல்பாடுகளை தொடங்க சாதகமாக இருக்குது. புதிய இடங்கள் பெரிய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே வேறு மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் வந்தால் இரு கைகளாலும் அவற்றை பற்றி கொள்ளுங்க. அதிர்ஷ்டத்தின் மூலம் திடீர் பண வளர்ச்சி ஏற்படும். உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் அதிகரிக்க முயற்சி செய்யுங்க. மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பது இப்போது நல்ல யோசனையாக இருக்காது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றி உங்கள் முடிவுகளில் உங்களை அலைக்கழிக்கலாம். சரியான முடிவுகளை எடுக்க குருக்களின் ஆதரவை பெறுங்க. திருமணத்திற்கு இது சாதகமான காலம்தான். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும். பெரிய கல்வி வளர்ச்சிக்கான மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உயர் படிப்பை தொடர உங்கள் சொந்த ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் சேரலாம். அடுத்தது காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் மாதம் காதல் உறவுகளால் மகிழ்ச்சியை தருது. உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட நேரத்தை செலவிடலாம். உங்கள் பங்குதாரர் உங்களை பரிசுகளால் ஆச்சரியப்படுத்தலாம். அது உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும். உங்கள் காதல் உறவில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் மூத்த சகோதரர் முன் வருவாங்க. ஒற்றையர் புதிய முன்மொழிவுகளை பெறலாம். தம்பதிகள் தங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்க குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறலாம். உங்கள் காதல் உறவுக்கு இது ஒரு சிறந்த நல்ல மாதம்தான். திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் துணையுடனான சிரமங்களை கடந்து செல்ல மீண்டும் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படா. நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன்
சில சுற்றுலா தலங்களும் செல்லலாம். அடுத்தது வந்து நிதியை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் உங்கள் செல்வத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை தருது. உங்கள் பணத்தை வீடுகள், நிலங்கள், வாகனங்கள் மற்றும் சொத்துகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடு செய்யுங்க. வருமானமும் சேமிப்பும் மேம்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உங்களை சுற்றியுள்ளவங்க உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்கலாம். அதிர்ஷ்டம் மூலம் திடீர் பணம் பெறலாம். உங்கள் துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அனைவரிடமிருந்து சிறிது தூரத்தை கடைபிடித்து உங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமையில் தவறாமல் லட்சுமி தேவியை வணங்கி வர பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது வந்து தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை ஜூன் மாதம் கொண்டு வரலாம். உத்தியோகத்தில் வளர்ச்சி கூட. வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நல்ல உறவை பெற முடியும். இது உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிக்க உதவும். பதவியில் சில மாற்றங்கள் இருக்கலாம். இது உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வரும். அடுத்தது வந்து வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தை பெரிய லாபத்தை அளிக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக முன்பு செய்த முதலீடுகள் லாபம் தரும். உங்கள் தொழிலை மேம்படுத்த முதலீடு செய்யலாம். புதிய செயல்பாடுகள், தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த நல்ல மாதம்தான். உங்கள் வியாபாரத்தை வளர்க்க நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். சில புதிய நபர்கள் முதலீடு செய்வதில் உங்களுக்கு நிதி உதவி அளிக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது உடல்நலம். ஜூன் மாதம் உங்கள் கழுத்து, தோள்பட்டை, கண்கள் மற்றும் உடலின் சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடும். எனவே வழக்கமான பரிசோதனைகளுக்கு சென்று உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி நல்ல ஆரோக்கியத்தை பேணுங்க. மனக்கவலைகளை அதிகரித்து உங்கள் மன சோர்வடைய செய்யலாம். மன அழுத்தத்தை போக்கவும், மன அமைதி பெறவும், தியானம் செய்யவும் மருந்துகளை உட்கொள்ளணும். அடுத்தது வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் கல்வி வளர்ச்சிக்கு நல்லது. நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களின் கடின உழைப்பே காரணம். பள்ளி குழந்தைகள் சிறப்பாக செயல்படலாம். உங்கள் கல்வி வளர்ச்சியை அதிகரிக்க அனைவரின் ஆதரவையும் பெறுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வரும். கல்விக்காக நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். உயர் படிப்புகளுக்கு நீங்கள் விரும்பும் நிறுவனத்தில் சேர்க்கை பெறலாம். முனிவர்களை தொடர்ந்து வழிபடுவது முன்னேற்றத்திற்கு உதவும். கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தெய்வீக தொழில்நுட்பம், ஹைக்கிரீவை பூஜை செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ரிஷபராசிக்கு உகந்த தேதி என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 24, 25, 28, 29. ரிஷபராசிக்கு சாதகமற்ற தேதி 3, 4, 5, 6, 17, 18, 22, 23, 30. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.